எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு புது மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட வந்திருக்கேன். இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா, சில பேர் உங்ககிட்ட உன்னால் இவ்வளோதான் முடியும், உன் தகுதிக்கு இதுக்கு மேலே உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை இகழ்ந்து பேசுனாங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி பதிலடி கொடுக்கணுன்றது தான் இந்த கதையாக இருக்கும். இந்த கதை ரியல் லைஃப்லேயே ஒருத்தங்களுக்கு ஒரு நடந்த கதையாக இருக்கும். இந்த கதையில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணோடைய பேர் மரியம். மரியம் பிறந்து 9 monthsலேயே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடக்க ஆரம்பித்து 1.5 வயசுக்கிட்ட ரொம்ப பயங்கரமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான கால்கள் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் திடீர்னு அவங்க போலியோ நோயால் பாதிக்கப்படுறாங்க. போலியோ நோயால் பாதிக்கப்பட்டதுனால 90%, அதாவது 90% அவங்களுடைய 2 கால்களும் செயலிழந்துருச்சு. அதனால் டாக்டர்ஸ் இனிமேல் இது சரியாகாது, நீங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக குச்சியை வச்சு தான் நடக்கணும், அவங்க ஒரு துணை இல்லாமல் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே மரியமுடைய அம்மாவும் அப்பாவும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக மரியத்தை நம்ம நல்ல நிலைமை கொண்டு போனோன்னா அதுக்கு நம்மளுக்கு தேவை கண்டிப்பாக கல்வி தானே. அவங்களுக்கு அந்த கல்வியோடைய அருமை தெரிஞ்சு மரியமுடைய அம்மாவும் அப்பாவும் டெய்லி மரியத்தை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. மரியத்துக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே படிப்போடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லி வளர்க்குறாங்க. மரியத்தோடைய அம்மா டெய்லி மரியத்தை தூக்கிட்டே ஸ்கூலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாலும் அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. மற்ற குழந்தைகள் விளையாடுற மாதிரி அவளால் விளையாட முடியாது. அவளால் ஒரு பென்சில் கீழே விழுந்தால் கூட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவள் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டோடைய முடிவில் அவளுடைய மொத்த ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாள். அவள் எடுத்ததுனால அவளை பாராட்டி அவளுக்கு எந்த காலேஜில் வேணால் சேரலாம், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 5 காலேஜஸில் ஃப்ரீயாக சீட்டு கிடச்சிச்சு. அவங்க அப்பா அவளுக்கு கால் இப்படி இருக்கிறதுனால நீ உட்காந்து வேலை செய்யுமா, நான் உனக்கு உட்காந்து வேலை செய்யணும்னா இன்ஜினியரிங் படிமா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இன்ஜினியரிங் படிமா அப்படின்னு சொன்னதுனால கன்னியாகுமரியில் அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் கன்னியாகுமரி விட்டு வெளியில் போய் மரியத்தால் படிக்க முடியாது, அவளுக்கு கால் அப்படி இருக்கிறதுனால. அதனால அவங்களுடைய அப்பா, நீ இந்த டாப் 5 காலேஜில் எடுக்க தேவையில்ல, கன்னியாகுமரியில் எந்த காலேஜ் ஃபஸ்ட் இருக்கோ அந்த காலேஜை சூஸ் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி மரியத்தோட அப்பா மரியத்துக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு மரியமும் கன்னியாகுமரியில் இருந்த ஒரு டாப் காலேஜை செலக்ட் பண்ணி அங்கே அவள் நாள் போகிறா. மரியத்தோடைய அம்மாவும் அப்பாவும் மரியமும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி ஃபஸ்ட்டு நாள் காலேஜுக்கு போகிறாங்க. போயிட்டு மரியத்தோட அப்பா ஃபீஸ் எல்லாம் கட்டினதுக்கப்புறம் அந்த காலேஜோடைய ஓனர் மரியத்தையும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அவங்க சந்தோஷமாக தான் உள்ளே போனாங்க பேச. ஆனால் அந்த காலேஜோட ஓனர் என்ன சொன்னார்னா, நீ இந்த நிலமையில இருக்க, உன்னால் இதுக்கு மேலே படிக்க முடியாது, உன் தகுதிக்கு நீ எல்லாம் இங்கே படிக்க வேண்டிய ஆளே இல்லை, மற்ற பசங்க எல்லாருமே பணக்கார பசங்களாக இருப்பாங்க, நீ இந்த காலோட அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போகிற, மற்ற பசங்க உனக்கு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க, அதனால நீ இந்த காலேஜில் படிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதனால மரியத்தோட அப்பாவும் கட்டின ஃபீஸை திருப்பி வாங்கிட்டு மரியத்தை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மரியம் உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்கா. எந்த அப்பா அம்மாவால் பொண்ணு உடஞ்சி உட்காந்துட்ருக்கதை பார்க்க முடியும். அதனால் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா போயிட்டு மரியத்துக்கிட்ட பேசலான்னு போகும்போது மரியம் அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான் படிப்பேன், என்னால் எதை படிக்க முடியாதுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தினாங்களோ நான் அதை தான் கண்டிப்பாக படிப்பேன், அந்த துறையில் தான் நான் சிறந்து விளங்கணும், அதனால் நீ என்னை வேறு ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விடுப்பா, நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறா. அதனால் அப்பாவும் தான் பொண்ணு இவ்வளோ உறுதியாக இருக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் சேர்க்குறாரு. அதுக்கப்புறம் மரியம் இன்ஜினியரிங் படிக்கிறாள். இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுலேயும் அவள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து ரொம்ப ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்ல நிலைமையில் அவளுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. ஆனாலும் அவள் மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவள் இன்னும் கொஞ்சம் மேல் படிப்பெல்லாம் படித்தா. மேல் படிப்பெல்லாம் படித்ததுக்கப்புறம் அவள் ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுறா. அவள் உயர்ந்த நிலைக்கு போயிட்டதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் மாநாடு, அந்த மாநாடு
அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிற ஒரு ப்ரோக்ராமுக்கு மரியம் வந்து போகிறா. அந்த ப்ரோக்ராமை நடத்துகிறது எந்த காலேஜ்னால் மரியம் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரியில் இருக்க டாப் காலேஜில் போயிட்டு எந்த ஓனர் வந்து உன்னால் முடியாதுன்னு சொல்லி அமைச்சாரோ அதே காலேஜில் மரியம் திருப்பியும் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டோடு போகிறா. நல்ல சேலரியோட ஒரு அதிகமாக உயர்ந்த ஒரு பர்சனாக அந்த காலேஜுக்கு போகிறா. அந்த ஓனர் அந்த ஓனர் வந்து இவளை பார்த்து முடியாதுன்னு சொன்ன ஓனர் வந்து இவளை பார்த்து அப்படியே வியந்து போய் நிற்கிறாரு. ஸோ வந்து இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, உன்னால் முடியாது, உன்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு உங்களை எதுக்கு அவமானப்படுத்துகிறாங்களோ அதே துறையில் நீங்கள் சிறந்து விளங்குறது தான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய பதிலடியாக இருக்கும். ஸோ வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி மற்றவங்க வந்து உங்களை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் மனசில் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் மனசில் எடுத்து குழப்பிக்கிறத விட நீங்கள் அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டுறது தான் உங்களால் முடியும். நான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஃப் தேர் இஸ் a will there is a way. உங்களுக்கு இதை செய்யணும்னு ஒரு ஆசையோ இல்லை ஒரு டிட்டர்மினேஷன் இருந்துச்சுன்னா அதை உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். யார் உங்களை முடியாதுன்னு சொன்னால் என்ன, உங்களால் முடியும்னு நீங்கள் நம்புங்க, உங்களால் முடியும். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நன்றி, வணக்கம். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.